அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடியவர்கள், நம்மளுடைய ஆளுமையில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியவர்கள், நம்மளுடைய வளர்ச்சியில் நம்மளுடைய வாழ விடாமல் தடுக்கக்கூடியவர்களை அதிகமாக சந்திக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யார் மூலமாவது ஒரு பகை, யார் மூலமாவது ஒரு துரோகம், யார் மூலமாவது ஒரு முட்டுக்கட்டைகளை அடிக்கடி சந்தித்து வரக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு துணை அப்படின்னு சொன்னால் சுவாமி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு துணை அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய மனசு. உங்கள் மனசு சொல்கிற ஒரு ரெமரி மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க, எந்த உறவுகளும் கொடுக்காது. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு யார் பகை, யாரால் பகை, துரோகம் யாரால் ஏற்படும், இப்படியெல்லாம் ஏற்படும் போது எந்த உறவுகள் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு உண்மையை சொல்கிறேன், நடக்க போகிற உண்மையை சொல்கிறேன். இவர்களிடத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் விக்கி எங்கேயும் ஒரு இடத்துல மிஸ் பண்ணாமல் வாழ்க்கையை சந்திக்கலாம். முதல்ல நமக்கு யாரால் பகை ஏற்படும்? விருச்சகத்திற்கு பகையை உண்டு பண்ணக்கூடியவர்கள் யார்னா, முதல்ல அதிகார போட்டியை ஏற்படுத்துபவர்கள் யார்? உங்களுக்கு அகந்தை மோதல்களை ஏற்படுத்துவாங்க. அதாவது நான் செய்கிறது சரி, நீ செய்கிறது தப்புன்னு வெளிப்படையாக பேசி உங்களை காயப்படுத்துவாங்க. வெளிப்படையான பகையை உண்டு பண்ணுவாங்க இவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ரகசியங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பற்றி புரிஞ்சிக்காமே எதிர்க்கிறது பெரிய மைனஸ் இல்லையா? உங்கள் ஆழமான உணர்ச்சிகளை லேசாக எடுத்துப்பாங்க. உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப கஷ்டமாக ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க, அவங்க ரொம்ப லேசாக எடுத்துகிட்டு விடுவாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் உங்களுக்கு பகையாளர்கள். அதில் ரொம்ப முக்கியம் சிம்மராசி, கும்பராசி. சிம்மராசியும் கும்பராசியும் நேரடி பகையாளர்களாக உங்களுக்கு வருவாங்க. அதில் அதிகபட்சம் மனிதர்களை சந்திக்கும் போது உங்களுக்கு அதிகார போட்டி, உங்களுக்கு போட்டியாகவே இருப்பாங்க. உங்களை கோபப்படுத்துவாங்க. அதுமாரி உங்களை வெளிப்படையான பகையை நேரடியாக பகைனே காட்டிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ரகசியத்தை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுனால நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஏன்பா என்னை புரிஞ்சிக்கலை, ஏன் என்னை இப்படி வருத்தப்பட வைக்கிறீங்க அப்படின்னு சிம்மராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு பகையாளர்களாக மாற வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி துரோகி யாருங்க எனக்கு ரொம்ப துரோகியாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டு முகத்தை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. அதே மாதிரி சொல்கிறத மாற்றி பேசுகிற ஒரு பழக்கம் உங்களுக்கு வரவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை நண்பன் போல இருந்து உங்களுக்கு உங்கள் காரியத்தை எல்லாம் கசிய விட்டுருவாங்க. அதாவது ரகசிய டாப் சீக்கிரட்டெல்லாம் வெளியில் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க. சில பேர் உங்களை என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, எதையாவது ஒரு ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிட்டு உங்களை பயமுறுத்துறது, இதை சொல்லிவிடுவேன் அதை சொல்லிவிடுவேன் அப்படின்னு. அதே மாதிரி நேர்மையாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு பிடிக்காததை கரெக்டான நேரத்தில் வெளிப்படுத்தி உங்களை காயப்படுத்துவாங்க. இது உங்களுக்கு பிடிக்காதுன்னே தெரியும், ஆனால் அதை பேசி உங்களை காயப்படுத்துவாங்க. உங்களுக்குள்ள இவங்க தான் துரோகின்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும், ஆனால் வெளிப்படுத்திக்கவே முடியாது. ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் தான் உங்களுக்கு என்றைக்குமே துரோகியாக இருப்பாங்க. ரொம்ப பொறாமையும் அதிகார குணத்தையும் நெருக்கமானவர்கள் தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப பொறாமப்படுவாங்க. விருச்சகத்தை பார்த்து பொறாமப்படாதவர்களே கிடையாது, அதிகார போட்டிக்கு அழைக்காதவர்களே கிடையாது. நீ கொஞ்சம் இறங்கி போனீங்கன்னா நான் நல்லா இருப்பேன்னு டேரெக்டாகவே சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் இல்லாத போது தான் உங்களை பற்றி ரொம்ப வச்சு செய்வாங்க. இப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யார்னா மிதுன ராசி, தனுசு ராசிக்காரர்கள் உங்களை ரொம்ப சங்கடப்படுத்துவாங்க. அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள்ட்ட பேசும்போது தனுசு ராசிக்காரர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாகவே பேசுங்க. எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்கிறதுனே உங்களுக்கு தெரியாது. அதனாலேயே என்னென்னா சில நேரங்களில் தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூட விருச்சிக ராசிக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் விருச்சிக ராசியோட நிலை. நீங்கள் தப்பாக எடுத்த பிறகு அச்சோ இப்படி பண்ணிவிட்டியே அப்படின்னு உங்களையே 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திடுவாங்க. அதனால் உங்கள் மனசை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் பெரிய விஷயத்தை சொன்னால் கூட அது ஒரு ஈஸியாக இதெல்லாம் ஒரு கதைக்கு வராது அப்படின்ட்டு அவங்க அதை சொல்லி பேரை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு சில உறவுகள் உங்களோட ஒத்து வருவாங்க. சில பேர் நல்ல விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நீங்கள் மட்டும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர போகிறீங்கன்னு அர்த்தம்.
முதல்ல ஆன்மீகம் பிடிக்காது, போக போக ஆன்மீகமே வாழ்க்கையாயிடும். ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியும். ஒருத்தவங்க படுற கோபத்தை புரிஞ்சிக்க முடியும், ஒருத்தவங்க படுற ஆசையை புரிஞ்சிக்க முடியும், ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்க முடியும், அவங்களுக்கு தெளிவான தீர்வு சொல்ல முடியும். அதேமாதிரி பாதுகாப்பு உணர முடியும். தாய்மை உணர்வு உங்களுக்கு உண்டு. குடும்பத்தோட ஆசீர்வாதத்தை நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர். அதே மாதிரி சில ஆலோசனைகள் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்கும். தொழில் பண உதவிகள் கிடைக்கும், நிலைத்த உறவு கிடைக்கும், பண வளர்ச்சி கிடைக்கும். இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் திடீர் உறவுகளாக மாற வாய்ப்பு இருக்குது. அவர்கள் உங்களை உயர்த்துவார்கள். யார் யார் தெரியுமா? மீனராசி, கடகராசி, கன்னி ராசி, ரிஷபராசி. இவங்க கவுப்பாங்கன்னு நினைப்பீங்க, கவுக்க மாட்டாங்க. இவங்க உங்களை வருத்தப்பட வைப்பாங்கன்னு நினைப்பீங்க, வருத்தப்பட வைக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு பகையாக நினச்சி வச்சுருந்துருப்பீங்க, அவங்க பகை இல்லைப்பா, இவனை விட பெரிய பகையை அவங்கெல்லாம் தான் அப்படின்னு ஏற்கனவே நான் சொன்ன ராசிகள். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட குத்தம் பிடித்து கொண்டே இருப்பவர்கள் துளாராசிக்காரர்கள். ஏதாவது ஒரு குத்தத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதே மாதிரி மிதுன ராசியும் கும்பராசியும் நண்பர்கள் வேஷத்திலே இருப்பார்கள். அவர்கள் பகையாளர்கள். உங்கள் ரகசியங்களை அறிந்து கொண்டு மெதுவாக பல பேர்கிட்ட பரப்பிக்கிட்டே வருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் ரகசியத்தை சொல்லாதீங்க. ஒரு வீடு கட்டுறீங்களா, இடம் வாங்குறீங்களா, ஒரு ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக விஷயங்களை பேசுகிறீங்களா, பணத்தை சேர்க்குறீங்களா, நகை வாங்குறீங்களா, கார் வாங்குறீங்களா, வீடு என்ன செய்கிறீங்க, இவர்கள்ட்ட அந்த ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க. அந்த காரியம் நடக்காது. உங்களுக்கு என்ன பரிகாரம் செஞ்சால் நல்லாயிருக்கும்? செவ்வாய்க்கிழமையை என்றைக்கு மிஸ் பண்ணாதீங்க விருச்சிக ராசிக்காரர்களை. செவ்வாய்க்கிழமை நமசிவாய மந்திரம் சொல்லுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்படி கீழேந்து மேலே ஏற்றணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய 108 தடவை, 108 டைம் சொல்லணும். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை முருகனையும் கால பைரவரையும் கும்பிடுங்க. முருகனையும் கால பைரவரையும் கும்பிடுங்க. அதே மாதிரி விநாயகரை சனிக்கிழமையில் அச்சுவல்லம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. பிள்ளையாருக்கு போய் சனிக்கிழமையில் போய் நேராக போய் பிள்ளையாரை போய் பாருங்கள். ஒரு அச்சு வெல்லம்னு ஒன்று இருக்கும். அப்படி அச்சிலேயே பிள்ளையார் மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அச்சு வெல்லத்தை வாங்கிட்டு போய் பிள்ளையாருக்கு சன்னதியில் வச்சு நிவேதியம் பண்ணி யாருக்காவது கொடுக்கலாம். இல்லைன்னா அங்கே இருக்கிற எறும்புகளுக்கு அங்கே போட்டு வரலாம். இல்லையா அச்சு வெல்லத்தை டம்ளரில் போட்டு அதை பானகமாக ஆக்கி 4 பேருக்கு கொடுக்கலாம். சனிக்கிழமை யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது சாப்பாடு போடுங்க. விருச்சிக ராசிக்காரர்களை தானம் கொடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். எதுவுமே தானம் கொடுக்க முடியலன்னா வெல்லம் தானம் கொடுங்க, சீனி தானம் கொடுங்க. அது சக்கரைன்னு சொல்லுவான். சாப்பாடு முடியல, சக்கரை தானம் கொடுங்க. இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் பகை வெல்ல முடியும், துரோகத்தை அழிக்க முடியும். இதுதான் உண்மை. செவ்வாய்க்கிழமையில் நமசிவாய மந்திரம் சொல்லணும். ஓம் அங்காரகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லணும். 9 தடவையாவது சொல்லும். செவ்வாய்க்கிழமை முருகனையும் கால பைரவரையும் வழிபாடு பண்ணுங்க. சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம். சுப்பிரமணியரை கும்பிடணும். கால பைரவர் வெல்லம் வாங்கி தானம் பண்ணும். பிள்ளையார் கோயிலில் சனிக்கிழமை பிள்ளையாருக்கு போய் வெள்ளத்தை நிவேதியம் பண்ணுங்க. இல்லைன்னா பானகமாக வச்சு நிவேதியம் பண்ணி 4 பேர் கொடுக்கும். சனிக்கிழமையில் ஒரு வெல்லம் தானம் பண்ணுங்க, சாப்பாடு தானம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், கன்னிராசிக்காரர்கள், ரிஷபராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உறவாக இருப்பார்கள். ஒரு விதத்தில் அவர்கள் உதவி செய்து உங்களை உயர்த்துவார்கள். மிஸ் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதேமாதிரி சிம்ம ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள்ட்ட கவனமாக இருக்கும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இம்மிடியட்லி ஆக்ஷனில் இறங்கிடுங்க. இதெல்லாம் நடக்காது சார், அதெல்லாம் இவங்கெல்லாம் யார் எனக்கெல்லாம் செம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படிலாம் நினச்சிக்கிட்டு சாதாரணமாக இந்த விஷயத்தை கடந்து போயிடாதீங்க. வேண்டாம். செய்யலாமா? நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும்
பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.